ஒன்று ரங்கசாமி எதிர்க்கணும், இல்லை கூட்டணியில் இருக்கிற பாஜகவை எதிர்க்கணும். இவர் யாருக்கு முட்டு கொடுக்குறாரு அப்படின்னா, விஜய் யாருக்கு முட்டு கொடுக்குறாருன்னா, இங்கே ஒரு சிஎம், இங்கே ஒரு அமைச்சர் கிட்டத்தட்ட 100 நாள் இலாக்கா இல்லாமல் அமைச்சராகவே இருக்கிறார் அப்படின்றார். ரொம்ப அக்கறை. அந்த அமைச்சருக்கு இலாக்கா கொடுத்தா அறுத்து தள்ளிடுவார். ரொம்ப அக்கறை. அந்த அமைச்சர் யாருன்னா பாஜக அமைச்சர். அந்த பாஜக அமைச்சருக்கு இலாக்கா கொடுத்தா என்ன, கொடுக்கலாம் என்ன, உங்கள் கொள்கை எதிரி தானே, விட்டுட்டு போக வேண்டியதானே. அவ்வளோ பாசம். லவ். உங்களுக்கு இலக்கா வாங்கி கொடுக்குறது தான் நீங்கள் புரோக்கர் வேலையாக வந்திருக்கேன் அப்படின்னு பேசியிருக்காரு. அடுத்து இன்னொரு அமைச்சரை புகழ்ந்துருக்காரு. சட்ட ஒழுங்கை இந்த புதுச்சேரியிலே நான் பார்த்து வியக்குகிறேன்னு பேசுகிறாரு. மெடிக்கல் மாஃபியா, போலி மருந்து புதுச்சேரியில் தலை தூக்கி நிற்கிது. அடுத்ததான் இந்த ஆரோவில்லி பீச்சு, அதை எப்படி சூறையாடிருக்காங்கன்னு நக்கீரன் ஒரு பெரிய கட்டுரையே வந்திருக்கு. அடுத்து அங்கே நடக்கிற சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள்லாம் நிறைய இருக்குது. பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தில் மாணவிகளுக்கு அப்யூஸு டைரெக்டாக டிவிக்கே வந்திருக்கு, ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. இதை பற்றிலாம் பேச வேணாம், தள்ளி போங்கன்னு. இவ்வளவு நடந்திருக்கு. சட்ட ஒழுங்கு சிறப்பாக இருக்கிறது, பாண்டிச்சேரியை பற்றி தமிழ்நாடு கற்றுக்கணும்னா அவர் சரி, சட்ட ஒழுங்கு யார் கண்ட்ரோலில் இருக்குன்னா ஒரு அமைச்சர் கீழே. அந்த அமைச்சர் யார் அப்படின்னா நமச்சிவாயம். அவர் யார் அப்படின்னா பாஜக. 2 பாஜக. லவ் யூ, லவ் யூ. 2 அமைச்சரும் மெச்சுக்கிறார் விஜய். லவ் யூ சார், லவ் யூ அப்படி நீங்கள் அழகாக நடத்துறீங்க, புதுச்சேரி சிஎம்மை பார்த்து நான் வாழ்த்துறேன், அவரே புலம்புறாரு. அப்போ இந்த 2 இவர் இங்கே முட்டு கொடுக்குறாரு ஃபெலிக்ஸ்.